நிற்கிறானா காய் முதலாம் ஆண்டு ஐவர் கால்பந்து தொடரானது செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று நடைபெற உள்ளது. இந்த போட்டித் தொடரை துவக்கி வைக்க வருகை புரிந்திருக்கும் திருமதி பிரதீபா கோபிநாத் சிவகிரி பேரூராட்சி தலைவர் அவர்களை கிலா கமிட்டியின் சார்பாக வருக வருகை நன்றி வரவேற்கிறோம். போட்டியை துவங்கி வைக்க வந்திருக்கும் மற்றொரு வரவேற்பாளர் திரு சுரேஷ் ஸ்ரீராம் இ சேவை மையம் மற்றும் நோவாரி சிவகிரி அவர்களையும் விழா குழுவின் சார்பாக வருக வருகை நம்போடு வரவேற்கிறோம். முதல் போட்டியாக சிவகிரி ஏஎஃப்சி அணியினருக்கும் எஸ்எஃப்சி அணியினருக்கும் முதல் போட்டி நாளை பிரதீபா கோபிநாத் அக்கா அவர்களை கூட பயப்படாம கை கொடுறேன். தள்ளிக்கும் குமரன் விளையாட்டுத் திடல் நடத்திய முதலாம் ஆண்டு ஐவருக்கான கால்பந்து தொடரில் வெகு விமர்சையாக கலந்து கொண்டு இந்த தொடரை மறக்க முடியாத தொடராக நடத்தி கொடுத்ததற்கு முதலில் பள்ளி மாணவர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தொடர் மிக சிறப்பாக நடைபெற உதவியாக இருந்த இதழ் ஸ்போர்ட்ஸ் ரமேஷ் அவர்களுக்கும், எங்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்க இருக்கும் திரு பகவான் மைல் குரூப் அவர்களுக்கும், முதல் பரிசு மற்றும் இரண்டாம் பரிசு வழங்கி கௌரவிக்க உள்ள திருமதி பிரதீபா கோபிநாத் அவர்களுக்கும், திரு சுரேஷ்குமார் அவர்களுக்கும் யாகி குமரன் விளையாட்டுத் திடல் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக இந்த தொடர் நடக்க உறுதுணையாக இருந்த திருமதி பிரதீபா கோபிநாத் அக்கா அவர்களுக்கு
திரு பகவான் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார். திரு சுரேஷ்குமார் அவர்களுக்கு பகவான் அவர்கள் நினைவு பரிசை வழங்கி வருகிறார். கள நடுவர்களாக சிறப்பாக செயல்பட்ட விக்கி அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்கி திரு பகவான் அவர்கள் தருகிறார். மற்றொரு கள நடுவராக சிறப்பாக செயல்பட்ட திரு தினேஷ் என்கிற பார்த்தா அவர்களுக்கு பகவான் அவர்கள் நினைவு பரிசு வழங்கியவர். ஓகே. தனது அயராத வேலைகளுக்கு இடையிலும் எங்களுக்காக இந்த நாளை அர்ப்பணித்த மணிமுத்து அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்க திரு பகவான் அவர்கள். முதல் பரிசை வழங்கி கௌரவித்துள்ள திருமதி பிரதீபா கோபிநாத் அவர்கள் சிவகிரி பேரூராட்சி தலைவர் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப அருமையாக உள்ளது. இந்த சிவகிரியில் தியாகி குமரன் விளையாட்டு மைதானத்தில் இன்று கலந்து கொண்ட வருகை புரிந்திருக்கும் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் மற்றும் இந்த ஊர் சார்ந்த பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் கார்த்தி அவர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வருகை கொண்டிருக்கும் சுரேஷ் அவர்களுக்கும் மற்றும் SFC கோச் அவர்கள் ரமேஷ் அவர்களுக்கும் பகவான் அவர்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு சண்டே ஆனாலும் இங்கே வந்து நாங்கள் சிவகிரியில் கால்பந்து விளையாட்டு வந்து முதல்ல இந்த திடலில் தான் நடந்துச்சு. அதுக்கு வந்து 8 டீம்கள் வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப அருமையாக எல்லாரும் விளையாடுனீங்கன்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய டைட்டில் கொடுத்துடலாம். உடல் ஆரோக்கியத்திற்காக நம்ம விளையாடக்கூடியது ஒன்று. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்கா இல்லையானே யாருக்குமே தெரியாது. ஒரு முள்வேலிகளாக இருந்துச்சு. அதை வந்து இன்னைக்கு ஒரு பெரிய கிரவுண்டாக இங்கே உருவாக்கியிருக்காங்க நம்ம இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம். இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் வேறு ஊர்லேருந்து வந்து விளையாடுறது எங்களுக்கு எல்லாத்துக்குமே பெருமையை சேர்த்து கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எல்லோரும் ஃபர்ஸ்ட் வந்து கிரிக்கெட் மேட்ச் இங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நாங்கள் கால்பந்து விளையாட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இனி அடுத்தது கைப்பந்து. இந்த மாதிரி விரைவில் எல்லா விளையாட்டுகளும் இந்த மைதானத்தில் நடக்கணும். எல்லா குழந்தைங்களும் இங்கே வந்து விளையாடணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஊருடைய நோக்கமும் கூட. ஏன்னா எல்லாத்துக்குமே விளையாட்டு வந்து ரொம்ப உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானதுங்கிறனால நம்ம வந்து நம்ம குழந்தைங்கள வருங்கால தூண்டல் நீங்கள் எல்லோரும். அதனால நீங்கள் எல்லாம் வந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தாகவும் நல்ல ஹெல்த்தாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விளையாட்டெல்லாம் உங்களை என்கரேஜ் பண்ணாதான் நிறையா இதெல்லாம் நீங்கள் விளையாட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுபோக நம்மளுடைய தமிழ்நாட்டின் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விளையாட்டுக்காக குழந்தைங்களுக்கு நிறையா பண்ணிட்டுருக்காங்க. இப்போ கூட வந்து சிஎம் ட்ராஃபின்னு சொல்லிட்டு நடத்தியிருந்தாங்க. ஈரோட்டில் கூட நடந்துச்சு. இப்போ இங்கேருந்து எவ்வளோ பேர் போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்காக தான் எல்லா விஷயங்களும் பண்ணுறோம். உங்களுக்கு இது என்ன உதவியாக இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே செய்ய இங்கே தயாராக இருக்கோம். அதனால் இங்கே விளையாடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன். நன்றி. அடுத்ததாக இந்த தொடரில் 2வது பரிசை தட்டிச் செல்லும் அணி
மொடக்குறிச்சியிலிருந்து வந்திருந்து திறம்பட விளையாண்டு எல்லா லீக்லேயும் நல்லாவே விளையாண்டாங்க. ஏதோ ஒரு எதிர்பாராத விதமாக ஃபைனல்ஸ் அவங்களால் ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் இந்த 2வது பரிசுக்கு ரொம்பவே தகுதியானவங்க. இந்த 2வது பரிசை வழங்க திரு சுரேஷ் அவர்களை அழைக்கிறேன். 2வது பரிசை பெறும் அணி MDK பாய்ஸ் மொடக்குறிச்சி அவர்களையும் அவர்கள் அணி வீரர்கள் அனைவரையும் அழைக்கிறேன். சரி விளையாட்டுகளை கஷ்டப்பட்டு கிளாப் பண்ணலாம். இந்த முதலாம் ஆண்டு தொடரில் முதல் பரிசை பெறும் அணி ராஜேந்திரா மெட்ரிக் ஸ்கூல் பள்ளி மாணவர்கள். முதல் பரிசினை வழங்க திருமதி பிரதிபா கோபிநாதன் ரெண்டு பேரும் கீழே கொண்டுக்கோ. பால் முன்னாடி ஸ்கோர் கீழே ஒரு எல்லா ராஜ்யம் படிச்சுட்டு தான் இருக்குது. அப்படியே இல்லைங்க அப்படியே இல்லைங்க போட்டோ எடுத்துக்கலாம் அப்படியே அப்படி இல்லை அப்படி இல்லை எங்களது அழைப்பினை ஏற்று இந்த முதலாம் ஆண்டு கால்பந்து தொடருக்கு வருகை புரிந்த விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் தியாகி குமரன் விளையாட்டு திறன் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளோம். விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் விளையாட்டு சார்பாக பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துள்ளோம்.